அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்னமேயே இன்னென்ன கடவுள்களை இன்னென்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து, நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. கெட்டென பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதனால் அவர்கள் இந்தியாவில் நுழைந்தாலும் சரி, அங்கே யூத சமயத்தில் நுழைந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அந்த ஒரு சமயம், அதனுடைய கோட்பாடுகள், அதை எதை நோக்கி மக்களை பண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை அடித்து உடைத்து அதெல்லாம் சரியில்லை என்று இவர்களுடைய மூளையில் எதையெல்லாம் தோணுகிறதோ அதையெல்லாம் வைத்து அதை கெடுத்து குட்டிச்சுவராக்கி அந்த மக்களுக்கு இதுதான் என்று வேறு ஒன்றை காட்டி இப்படியெல்லாம் செய்வது உள்ளது வழக்கம். நம்முடைய இந்தியாவிலும் இதை போலத்தான். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். எடுத்த உடனே கண்ணபுரம் சொல்லி கொடுத்த கர்மயோகம் என்ன, நான் எதை பின்பற்றினேன், எப்படி காந்தியடி எதை பின்பற்றினார், நீங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும், இப்படி தான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்போ என்ன ஆரம்பிக்கிறேன், இப்பெல்லாம் எடுக்கும்போதே கட்டணை பிடித்த பிராமணர்கள் ஆரம்பிச்சு அந்த மாதிரி அவன் பிராமணன் அது ஒரு இடி இடிச்சு அவன் பக்கம் திருப்புவான் எல்லாரையும். அதே மாதிரி அந்த அருளாளர்களையும் ஒரு இடி இடிச்சு அவன் பக்கம் திருப்பி அவனை பற்றி சொல்ல வைப்பான். அப்புறம் ஏன்னா அதுவும் வேற வழி கிடையாது. இவனுக்கு இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டானு இல்லையா. யூத சமயம்ன்றான், எவ்வளோ பெரிய சமயம் அது, எவ்வளோ பெரிய கடவுள் இல்லையா. நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. அந்த எப்படி கடலை பிரித்து வழி விட்டு காப்பாற்றுது அந்த கடவுள், அந்த மாதிரி இருக்கும். இங்கே எப்படி நம்ம 63 நாயன்மார்கள் வச்சுருக்கிறோம், 12 ஆழ்வார்கள் வச்சுருக்கிறோம், மிகப்பெரிய சரித்திரம் உடையது வள்ளலார், பட்டினத்தடி, அதிலெல்லாம் இல்லாத இந்த 63 நாயன்மார்கள் இல்லாமல் தனி அடியார்களே தனியாக அருணகிரிநாதர், பட்டினத்தடிகள், வள்ளல் பெருமான்னு அது போயினே இருக்குது. திருவண்ணாமலை போனால் சித்தர்கள் ராமணர்லேருந்தே சேஷகிரி சுவாமிகள் அது இதுன்னு அந்த பக்கம் பாண்டு கொடி கட்டியும் போயினே இருக்குது. அது மாதிரி நம்முடைய எப்படி இங்கே இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அங்கே யூத சமயத்தில் அது பாட்டு நிறைய அடியார்களும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி பாடங்களும் அப்படி போகும். அந்த இதெல்லாம் அந்த பிராமணன் நுழையும் போதே அது நான் சொல்கிற மாதிரி அதுக்கு சனி பிடிக்குது. அப்போ தான் அந்த சமயத்தில் எங்கே நுழைஞ்சாலும் அங்கே சனி பிடிக்குது. அவனது கிடையாது எதுவுமே. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. தாசமார்கள் அடிக்கடி சொல்ல வைக்காது. இந்து சமயம் என்று சொல்லப்படுகிற சைவமோ வைணவமோ அம்மையனுடைய பூஜை இதெல்லாம் எதுவுமே பிராமணனது கிடையாது. அதே போல தான் அங்கே யூத சமண சமயம் அவனது கிடையாது. ஜெயினர்கள் இருக்கிறாங்கல்ல, பிராமணனது கிடையாது. பௌத்த சமயம் பிராமணனது கிடையாது. ராமர் கிருஷ்ணர் பிராமின் கிடையாது. தெரியுதா? பிராமணர் கிடையாது, நான் பிராமின் அவங்க. அதே மாதிரி அங்கே யூத சமயம் பிராமணனது கிடையாது. இயேசு பிராமணர் கிடையாது. எதுவுமே இவன்களது இருக்காது. வெளியிலேருந்து நுழைவானுங்க. அங்கே அவங்க படாத பாடுபட்டு வளர்த்து வச்சிருப்பாங்க அந்த சமயத்தையும் அதன் கோட்பாடுகளையும். அழகாக உள்ள நுழைஞ்சு எல்லா ஆதீன மக்களுடைய பலகீனம் என்னன்னா, பிராமண வஞ்சகத்தை வஞ்சகன்னு தெரிந்து கொள்ளாத பலகீனம். ஒரே ஒருத்தர் தான் தெரிஞ்சு சொன்னார். இங்கே திருமூலர் நுழையும் போதே அவங்க பெரிய மகானா இருக்கு, அதை பார்த்தோடனே சொல்லிடுறேன்றாங்களே. கூட எங்களுக்கு பாப்பான்ப்பா எனக்கு பதிவு போடுறான். பார்த்த உடனே அப்படியே சொல்லிடுவேன். அப்படியே ஒரு ஆளை பார்த்தோன்னே நான் அப்படியே சொல்லிடுவேன், நீ மொத்தம் கதையா அடிக்கிறேன் அப்படின்ட்டான், முடிச்சிட்டான் கதையை. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை என்ன, இந்த 65 வருட காலத்தில் விநாயகர்லேருந்து, முருகர்லேருந்து, அம்மை, அப்பன், இயேசு புத்தர்லேருந்து, இப்போ ஐயப்பன்லேருந்து அவங்க விளையாடுகிற அத்தனையும் ஒரு வரியில் ஃபினிஷ் பண்ணிட்டான். கதையா சொல்ற முடிஞ்சு வச்சு சரியா தெரியுதா. இப்போ நான் அதுக்கு போய் பதில் சொல்லி உட்காந்துடும். இதை விட்டுட்டு அதுக்கு போய் பதில் சொல்லி ஏன்னா பாப்பா கமெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால இவர்களை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நம்ம சொல்றதை சொல்லிட்டு போயிடுறோம். சொல்லிட்ட உடனே அதுக்கப்புறம் அவன் உள்ள பூந்து அவன் கொடுக்குறான் பாரு விளக்கம். அந்த ஆதி சமய மகள் எல்லாரும் விழுந்துட வேண்டியது தான். ஏற்கனவே சொன்னான் அங்கே என்ன கொடுத்தான்னு. யூத சமயத்தில் என்ன சொன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே அவன் சொன்னா, வேணாப்பா எங்களுக்கு ஏற்கனவே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மோசேக்கு 10 கட்டளை கொடுத்துறாரு கடவுள், அதுக்கப்புறம் வரலாம் அந்த கடவுள் நம்ம சிவன் எல்லாரும் ஒன்று தான்ன்றதே அதுக்கப்புறம் வரலாம். என்ன இங்கே நம்ம மாணிகாசர் என்ன பண்றாரு, ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெருஞ்சோதியை அம்பாட கேட்டேயும் வட்டடங்கன் படுற
ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி. பாடுற அங்க மோசேக்கு என்ன 10 கட்டளை எது கொடுக்குது? அடிமுடி காண முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒளிப்பிழம்பு மோசேவுடன் பேசியது. கடவுள் அந்த அடிமுடி காணாத ஒளிப்பிழம்பாக இருந்த அந்த கடவுளிடம் நேருக்கு நேர் பேசியவர்களில் மோசேவை போன்று மோசேவுக்கு முன்னும் யாரும் இல்லை, அவருக்கு பின்னும் யாரும் இல்லை என்றான். தெரியுதா? புரியல? காட் இஸ் லைட் அப்படின்னா என்ன? ஆதியும் அந்தமும் இல்லை அரும் பெரும் ஜோதின்னா என்ன? எங்க சுத்தி எங்க வந்தாலும் எங்க வருது? அந்த ஒரு கடவுள் தான்ன்றது வருது. அப்ப அவரும் அதான் சொல்ற, வள்ளல் பெருமானும் அதான் சொல்ற, எங்க சுத்தி எங்க வந்தாலும் ஜோதியில தான் வந்து முடியுது எல்லா சமயமா. நீங்க எடுத்த உடனே ஜோதி தியானம் வாங்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவரு ஆரம்பிச்சார். கொண்டு இப்படி பார்த்தாலும் இப்படிதான் வரும். எல்லாமே சரியா இருக்கும். அந்தந்த விளக்கங்களை கொடுத்து மக்களை அதை நீ கடைப்பிடிங்க. நீ ஜோதினா கும்பிடு, நீ பாதினா கும்பிடு, எது கும்பிட்டாலும் நீ கடைப்பிடி. முதல்ல அதை பேசாதவங்களோடன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அவங்கள பயிற்சி கொடுத்து கொண்டு வரதுக்கு பதிலாக இவனு வரானுங்க பார்ப்பானுங்க. புரியுதா? அங்கே நோய்ஞ்சானுங்க எங்களுக்கு மோசை கொடுத்தாரு 10 கட்டளை. எல்லாம் தெரியும். அந்த கடவுள் தான் எங்களை அமுச்சிக்கிறாரு. அந்த கடவுளை வச்சு பச்சையா புழுவி ஏமாத்துறதுல பிராமணத்தை வேறு யாரும் இருந்தாலும் நம்மளெல்லாம் பயந்துருவான். பாதி புளிகின்னு இருக்கும்போது உதிரில் எடுத்துக்கோ, ஐயோ கடவுள்கிட்ட மாட்டிங்கன்னா என்னடா பண்றது சொல்லிட்டு தெளிவா கொஞ்சம் கூட அச்சப்படாம பயப்படாம புழுவான். அவன் தான் பிராமணன். கடவுளை வச்சு புழுது எக்ஸ்பர்ட் நம்பர் 1 அவன். கடவுளுங்களே அவனுக்கு கையும் களமோ பிடிச்ச கடவுளுங்க யாருமே இல்லை, அண்ணாமலையாரை தவிர. அண்ணாமலை ஒருத்தர் தான் கையும் களமும் பிடிச்சாரு. அண்ணாமலையார்கிட்ட போய் ஆதியும் அந்த அடிமுடி கொண்டுட்டானுவாங்க அப்படின்னு புழுவுனானுங்க. அண்ணாமலை ஒருத்தர் தான் கையங்களும் பிடிச்சி உங்களுக்கு கோயில் கிடையாது போட சாபம் விட்டு தேத்தி விட்டார். புழுவுறானுங்க. தாழம்பு சாட்சி, அதுக்கு தொழம்பு சாட்சி. அந்த மாய மந்திரம் அதெல்லாம் தாழம்பு பேசும். அப்படியே ஓமோ அண்ணாமலை ஒரே இவங்க அடிமுடி காணும் அங்கே பார்த்தேன், உனக்கு சாபம் பெண்கள் தலையில சூடக்கூடாது, எனக்கு உன்னை தாழ்வு வைக்கக்கூடாது, உனக்கு சாபம் கோயில் கிடையாது. அண்ணாமலை ஒருத்தர் தான். உண்மையிலே சொல்றேன். நீங்கள வேற எங்கன்னா சொல்லு, வேற எங்கன்னா பாப்பாவும் புழுவை கண்டுபிடிச்ச ஒரு கடவுளை காட்டுங்க. எங்கேயுமே கிடையாது. அண்ணாமலை ஒருத்தர் தான் பாப்பம் புழுவை கண்டுபிடிச்சு சாபமும் கொடுத்து அதுக்கு ஒரு வரலாறு டப்புக்குன்னு அடிச்சான் பாரு, பிரம்மதேவ புளிட்டான் அப்படின்ட்டு பசுக்குன்னு பிரம்மா மேல போட்டு எஸ்கேப் ஆயிட்டானு. என்னதான் செய்வேன், ஒண்ணுமே செய்ய முடியாது இவங்களுக்கு. அதனால நான் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அது என்னோட கடமை தான் இருக்குது, வேற வழி கிடையாது. ஏன்னா நான் அப்படி போய் இப்படி போனோன்னா தாசாமி தான் எங்களை அமிச்சாரு. அந்த நான் பிராமின் மேல போட்டுக்கிறீங்களே, அந்த நான் மட்டும் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிட்டு சொல்லிட்டாரு. ஓட்டிட்டா பிராமண ஆசிரமம் மாறிட்டா. அதான் புளி விட்டா எல்லாம் ஊதுற வேண்டியதுதான். ஏன் கடவுள் வச்சு புழுவோம். அம்மாரி அங்க புழுவுனா அந்த 10 கடலை ரொம்ப எளிமையா இருக்கும். வயசான காலத்துல அப்பா அம்மாவை காப்பாத்தனா கல்லில் அடிச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு இருக்கும். அதுல உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதை விலக்கி உங்களுக்கு புரிய வைப்பதற்காக கடவுள் எங்களை அமிச்சான்னு புளிட்டான். அங்க புளி உள்ள நோய்ஞ்சு அப்புறம் வயசான உடனே அந்த பாவ மன்னிப்பு எதுக்காக வந்தோடனே இவன்கள் தான் எல்லாம் அங்கங்கே பூசாரி ஆகி அதே மாதிரி பெரியவாங்கள் மடங்கடங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுன்னு உடனே அப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்களா, இவங்க கிட்ட தான் வந்து கேட்க வைப்பான். இப்போ கூட இப்போ என்னாச்சு மெதுவாக என்ன ஆயிடுச்சு, ஒரு வீடு கொடுத்தோன்னு போனால் ஐயரை நல்ல நாள் பார்த்து சொல்லு, நான் ஆயிரத்தொப்புல கால்னா வச்சு கேட்குறாங்களா, அதே தான் மெதுவாக இவங்ககிட்ட எல்லாத்தையும் திருப்பிட்டு அதை அந்த மாதிரி பண்ணுவான். அப்போ உடனே இப்போ இவரு தான் விலகம் அவன் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா வயசான காலத்தில் நான் காப்பாற்றலை, அவங்க ஒரே அழுதுன்னு கொண்டுன்னு கஷ்டப்பட்டு தான் செத்தாங்க, சாபம் விட்டு தான் செத்தாங்க. இப்போ நான் எப்படி மோட்சத்துக்கு போவேன், கடவுள்கிட்ட போனோம். அவன் கேட்டோன்னே இப்போ இவரு தான் அதில் 10 கட்டையில் அது இல்லை. அப்போ யோசிக்கிறான். அப்போ வந்து சரி ஒரு தழுப்பாக ஒரு பணம் மூட்டை, அந்த காலத்தில் பொற்காசு இதெல்லாம் இருக்கும், இவ்வளோ காசு எடுத்து வந்து கொடுத்துறேன், பாவம் பண்ணிக்கிறதுக்கு நான் பரிகார பூஜை பண்ணி ஒன்றா நான் மோட்சத்துக்கு அமைச்சிட்றேன்ட்டான். அங்கேயே ஆரம்பிச்சது தான் அது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கிறான். அங்கே ஆரம்பிச்சு அங்கே தெத்தி அமைச்ச உடனே இங்கே வந்து புந்து அதுதான் இங்கே வேற மாதிரி மோடு மாற்றி இங்கே செய்கிற வியாபாரம். அது உன்னை மோட்சத்துக்கு அமைச்சிட்றேன். அப்போ அந்த 10 கடையில் அது இல்லையே. யாரா சொன்ன கடவுள் வந்து 10 கடையில் எப்படி கொடுத்தாரு மோசேக்கு எழுதுது. அந்த ஒலி இன்னும் கூட இருக்குதுன்றாங்க. அந்த பாறை இன்னும் கூட அந்த காலத்துல எப்படி லேசர் கட்டையில எழுதிருக்குது. அந்த கட்டளை அந்த கால லேசரே கண்டுபிடிக்கல, ஆனா லேசரால எழுதின 10 கட்டளை இருக்குது.
அந்த பாறையில அது எப்படின்னு இன்னும் கூட ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த காலத்துல எப்படி லேசர் கட்டில் எழுத முடியும்? கடவுள் மோசேக்கு எழுத்து வடிவமா தந்தது 10 கட்டளை. ஆனா அவர் காதுல சொன்னது, அவர் காதுல நிறைய சொன்னாரு. அது உங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னாரு? இதான் சொன்னார். சரி போனா இப்போதான் அந்த 10 கட்டளை அவனை கலர் சாவடின்னு இருக்கான். அப்புறம் காதல வந்து போனா போது பாப்பானுக்கு தழுப்ப ஒரு பணம் மூட்டையை குத்துட்டா அவன் பாவம் மன்னிப்புன்னு சொல்லிட்டாரு. அது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். என்ன நீ கடவுளை செய்ய போறியா அப்படின்னு அவன் போய் போ. அவனுக்கு என்னாச்சு? அவன் செஞ்ச தப்புக்கும் ஒரு மன சமாதானம் கட்சிடுது. குத்துதான். நீங்க என்ன சொல்றீங்க? இத 3000 வருஷம் முன்னால இருந்து ஆரம்பிச்சுக்க ஒரு விஷயம் இது. இதை நீங்க என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடுது அந்த வியாபாரம் ட்ரிக்கு, இங்க நல்லா ஓடுது. ஏன்? உண்மையிலேயே கடவுள் இது ஏத்துக்கினாரா ஏத்துக்கலையான்னு தெரிஞ்சு சொல்றதுக்கு யாரும் இல்ல. அப்ப ஏன் சாமி இந்த கடவுள் கம்முன்னு இருந்தாரு? கடவுள் கம்முன்னு தான் இருக்கும். ஏன்? நம்ம ஆளுங்க அக்குறுமும் கொஞ்சம் நெஞ்சமா அன்பு உள்ளவங்களே ஆரம்பிக்கிறேன் தவிர எங்கேயாவது சாஸ்திரத்துல நான் பிராமின் ஒருவன் ஒரு சிறுமியை கற்பழித்தாலும் பாவம் சேராது என்ன இருக்குது? என்ன அதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்படியே அது உண்டு, தண்டனை கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆமா, அது சாஸ்திரத்தில் எழுதிய அவங்களுக்கு பிராமணன் ஒரு பெண்ணை கற்பழித்தா அவனுக்கு முடிய மாட்டான், அப்படி எடுத்துட்டா அதிகபட்சம் அவனை ஊற விட்டு அப்படி தள்ளி வச்சுட்டா போதும் அப்படின்னு முடிச்சிட்டான். அவன் நம்ம யாரும் அதெல்லாம் செய்யல. அப்ப இதுக்கான தண்டனையா பாப்பா ஏமாத்தினோடனே ஏமாற வேண்டியதுதான். அங்க அந்த மாதிரி புழுவி அந்த மாதிரி சாஸ்திரம் எழுதி நாசம் பண்ணி அப்போ உடனே அடுத்த தலைமுறை வரான். ஒரு நாள் இல்லை. இது வந்து சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் பத்தி உங்களை அடிக்கடி சொல்ல தாசமாருன்னு எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நானே அந்த இப்ப இருக்கிற ஆதி யூதர்களிடம் தான் கத்துக்கணும். அவன் தான் அதை பத்தி எல்லாம் சொல்றான். சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம்லாம் இப்ப இந்த இஸ்ரேல் சண்டை எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த இஸ்ரேலியர்கள் தான் ஆதி யூதர்கள். அவங்க சண்டை போடுறது உண்மையா இதுவா அது நியாயமா அதுகிட்ட எல்லாம் போகவே முடியாது. நம்ம நேரா பார்த்தா தான் உண்டு. அவனுக்கு ஆதரவா வீடியோ, இவனுக்கு ஆதரவா வீடியோ, அவன் நியாயம் வீடியோ, இவன் நியாயம் வீடியோன்னு போட்டுனேங்கிறானுங்க. ஒன்றும் புரியல. ஆனா இந்த விளக்கம் சரியாகுது. அவனுக்கு கொடுக்குற விளக்கம் அவன் சொல்றத சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். பெரிய மகான்கள் வந்திருக்க மாட்டாங்க. அது 400 வருஷம் இருக்கும். 400 வருஷம் அங்க இருந்து இயேசுக்கு முன்னால 400 வருஷம். இங்க வந்து 1000 வருஷம். அது எவ்வளவு ஒண்ணா இருக்கும். அப்ப அந்த பீரியட்ல பாப்பம் அடிக்கிற எல்லா புழுவும் ஒர்க் அவுட் ஆயிடும். அவனுக்கு போதாது, 1000 வருஷம் போச்சா போதாது ஏமாத்தி அதில் அடிக்கிறது ஆள். அதனால இந்த மாதிரி இருக்குது. இப்ப நான் இதை வந்து பல வகுப்புல விளக்கிக்கினே வரேன். அப்புறம் திரும்ப விளக்கிக்கினே வரேன். அப்புறம் திரும்ப விளக்கினே தான் வரேன். ஏன்னா விளக்கம் வந்து நான் ஒரு ஆள் தான் விளக்கம் சொல்றேன். என்ன அவங்களுக்கு சப்பை கட்டி அவங்கள வந்து ஆதரவு கொடுத்து அவங்கள அதெல்லாம் ஒன்றும் சரியாக அதெல்லாம் ஒன்றும் பார்த்தா நடக்காது, இதெல்லாம் ஒன்றும் பார்த்தா நடக்காது அப்படின்றது அதெல்லாம் வந்து வேற. அதுக்கான கும்பல் தான் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சமாவது விழிப்புணர்வு வரட்டோன்னு நான் இதை வந்து சொல்றேன். அங்க அந்த மாதிரி பண்ணி ஜனங்க அப்ப திசை திரும்பிடுவாங்களா. அப்ப அடுத்த தலைமுறை என்ன நினைப்பான்? போடா அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணா அம்மா காசு செலவாது, பொண்டாட்டி வேற திட்டுறா, என்னத்துக்கு அந்த கேள்விக்கு போய் நேர்த்திக்கு புடவை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றா, அப்படியே விடு அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன பண்றது? அதை விட பாப்பான் கொடுக்குற அந்த தழுப்பை கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்தா அந்த பணம் கம்மியாகுது. மொத்தத்தில் கட்சியில் வச்சு அவனுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணி விட்டோம்னா எல்லாம் சரியா விட போகுது. அப்படித்தானே வளருவான். அப்போ அந்த மாரல் ஃபியரோ அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ன்றோம் நம்ம தமிழ்ல. அப்ப அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அவங்கள கவனிச்சு அவங்களுடைய ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப முக்கியம். வயசான காலத்துல அவங்க வாழ்த்துனா நம்ம நல்லாவும் இருப்போம், நம்ம தலைமுறை நல்லா இருப்போம்னு அப்படி கொண்டு வர ஒரு பண்பாட்டு வளர்ச்சி, அறிவு நாகரிக வளர்ச்சி அங்க. அதுக்கு பதிலா அவங்கள எதையாவது இதுல சேர்த்து விடு, இந்த முதியோர் இல்லத்துல சேர்த்து விடு, ஒரு காசு கட்டிட்டு பண வசதி வந்துச்சுன்னா அது ஒரு காசு கட்டு ஏதோ அங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்காம இருந்ததுன்னா அப்ப அது வந்து நாகரிக வளர்ச்சியா, பண்பாட்டு நாகரிக வளர்ச்சியா? புரியுதா? நான் ஏன் இவ்வளவோ சொல்றேன்னா எனக்கு என்ன பிராமண வெறுப்போ இல்ல பிராமண வெறுப்பு என்ன ஆக போறதுன்னா அந்த டெப்த் ஆஃப் பிராமினியல் புரியணும் உங்களுக்கு. அதுக்காக இவ்வளவோ சொல்றேன். ஏன்னா அது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அந்த புண்ணியத்தையே கெடுக்குது.
அவங்கள சரியான வளர்க்கறதுக்காக எவ்வளவு பாடுபட்டான். அன்னை பிதான் முன்னறி தெய்வம்னு சொன்னவன் அவன் பைத்தியக்காரனா? எதுக்காக சொல்லிட்டு போனோம் அவன் இல்லையா? அன்னை பிதாவும் முன்னை தெய்வம் அப்படின்னு சொன்னவன். நான் ஆவடி சிவபிரகாஷ் சுவாமிகள் கிட்ட போனா அவங்க அப்பா அம்மா கோயில் கட்டினுக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா சமாதியில கேட்டேன், எங்க அப்பா அம்மா தான்ப்பா எனக்கு முதல் தெய்வம் சொல்லிட்டு, அதனால தெய்வம்ன்றோம் ஆனா கோயில் கட்ட மாட்டோம், என் பையன் கட்டக்கூடாது, ரிட்டையர்மெண்ட் பண்ணத்துல ஒரு கோயில் கட்டுன்னு இருந்தார். இன்னும் அந்த கோயில் மற்றவங்க எல்லாம் சுத்தினுங்கிறோம் அவ்வளோ நல்லவங்க. அந்த கோயில் நல்ல வீணாக்கி அவர் சொத்தியெல்லாம் சுட்டின்னு எல்லாரும் நாங்க போய் பார்த்து திடுக்கிட்டு இப்பதான் அது திரும்ப நிர்மாணிக்கிறோம், புதுசா புதுப்பிக்கிறோம் நம்மளுடைய இதுல. அப்ப அவர்கிட்ட நான் கல்லூரி படிக்கும் போது போறேன், பிஇ படிச்சுட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போறேன். எங்க அப்பா கூட்டின்னு போய் விடுறாரு. எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு அவரு. இங்க வந்து அவர் கல்யாணம் திருமணமானவர், ரயில்வேல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர். அவர்கிட்ட எங்க அப்பா கொண்டு போய், இவன் பார்த்தாலும் ஆன்மீகம் பேசுறான், அதுவும் விவேகானந்தரை பேசின்னு இருக்கிறான், இவன் போற போக பார்த்தா இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் பொழுது, இவன் ஆன்மீகம் பேசிட்டான். ஆனா நீங்களாம் எப்படி இல்லறத்துல இருந்தே யோகியா இருந்தீங்களோ, இவனும் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு தேவையான அவன் சம்பாதிச்சுட்டு. ஆனா சாமியாரா இருக்கட்டும். அப்போ இதை நானே சொன்னா சரியா வராதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்பா ஃப்ரெண்டு நீங்க தான், அண்ணனூர் ஆவடி பக்கத்துல 3 கிலோமீட்டர் தான். அவர் ரொம்ப வருஷமா போல இவரு. அதனாலதான் நீங்க அறிவுரை சொன்னா கேப்பான், உங்ககிட்ட எடுத்து வந்து விட்டுறேன் சொல்லிட்டு விட்டு போனாரு. காலையில செமஸ்டர் லீவ் இருக்கும்போதெல்லாம் ஓடி விடுவோம் அவர்கிட்ட போயிட்டு. அவர் இன்னும் நிறைய பேசுவாரு, நிறைய சொல்ல. அப்ப அவங்க அப்பா அம்மா சமாதியில தான் அவங்க பேசின்னு இருப்போம், கட்டின்னு இருப்பாரு. அந்த மண்டபம்லாம் கட்டின்னு முடிவு பெறாம இருந்தது. ஒரு கட்டில 72 வயசு அவர்கிட்ட நிறைய அதெல்லாம் சொல்லுவார். அன்னையும் பிதாவும் முன்னறி எங்க அப்பா அம்மா. நான் அன்னையிலிருந்து நான் என்ன முடிவு பண்ணேன், இவ்வளவு பெரிய மகான், நான் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, மகான்கள் வந்து புத்தி சொன்னா உடனே கேட்டுப்பேன். விவேகானந்தர் எல்லாம் சொன்னாரு, இருக்கட்டும்பா, ஆனா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நீ ஆன்ம சாதகம் செஞ்சா எளிதா இருக்கும் உனக்கு முன்னேறதுக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், இல்ல சாமி கீதையில வந்து பிரம்மச்சரிய விரதம் காத்து ஞானம் அடைவாயின்னு இருக்குது, பிரம்மச்சரிய விரதம்னு சொல்ற சாமி கல்யாணம் பண்ண எப்படி சாமின்னு அவர்கிட்ட கேட்கிறேன். அவர் சொல்றாரு, அது இருக்கட்டும், நீ வா நான் எல்லாம் சொல்றேன்ட்டு நிறைய சொல்லுவார். ஒரு வாட்டி நைட்டு ஒரு 8-9 மணிக்கு அப்போவும் நைட்டு 1 மணி வரைக்கும் பேசின்னு இருப்பாரு. உங்ககிட்ட தான் போய் இவ்வளவும் சொல்றேன் நான், இதுக்கு முன்னால யாருக்கிட்டயா எல்லாம் சொன்னதில்லை அப்படின்னு. ஆனா இப்ப இந்த அன்னை பிதா முன்னேறி தெய்வம் அவர்கிட்ட பாக்குறேன். அப்ப நான் வந்தவொடனே வீட்டுல நான் என்ன யோசிக்கிறேன், இப்ப அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு சமாதி கோயில் கட்டுறாரு, எங்க அப்பா அம்மா தான் எந்த தெய்வம்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. இப்ப எனக்கு வந்து எங்க அப்பா தான் வந்து நேர்மையா இருக்கிறதெல்லாம் சொல்லி வளர்த்தவர். லஞ்செல்லாம் வாங்கக்கூடாது, கொஞ்ச நாள் ஐஎஸ்ல ஒர்க் பண்ணா கூட லஞ்செல்லாம் வாங்கக்கூடாது, பொய் சொல்லி 1 கோடி சம்பாதிக்கிறத விட உண்மை பேசி 1 ரூபாய் சம்பாரிச்சா இந்த 1 ரூபாய்ன்றதே இந்த 1 கோடிக்கு விட இந்த 1 ரூபாய்க்கு வேல்யூ அதிகம், இப்படி சொல்லி வளர்த்தார் எங்க அப்பா. இங்கதான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தவர். அவர் நேர்மையை பாராட்டி ரயில்வே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுது, இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் நாங்க கொடுக்குறோம்னு கேட்டுது. அவர் வேணாம், எனக்கு வளவனூர் பிடிச்ச ஊராகுது, எனக்கு கடைசி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இந்த ஊர்லயே என்ன வச்சிருங்க, பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க, இங்க இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி கடைசி வரைக்கும் அதை எழுதிட்டாங்க. எழுதி வளவனூர் எங்க சொந்த ஊர் மாதிரி ஆயிப்போச்சு. 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது வந்தேன் நான். அப்படி அவர் நேர்மையா வளர்த்த தொட்டு எல்லாம் இருந்தது. அம்மாவும் பக்தி இதுல எல்லாம் அவங்க வளர்த்ததெல்லாம். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், இந்த அறிவு அவர்கிட்ட நான் போய் படிச்சுட்டு வந்தோடனே, நான் கேட்டுட்டு வந்த உடனே நான் என்ன யோசிக்கிறேன், அவங்க அப்பா அம்மா காலமாயிட்டாங்க, அவங்களுக்கு அவர் கோயில் கட்டுறாரு, ஆனா நம்ம அப்பாவும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு செத்துட்டோன்னு அவங்களுக்கு கோயில் கட்டுறதை விட உயிரோடு இருக்கும்போதே வணங்கலாமேன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து நான் என்ன பண்ணேன், மறுநாள் காலையில எழுந்த உடனே அந்த முதல்ல கண்ணத்தை வந்து யாரா பாப்பாங்கன்றாங்களே அந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்ல, எழுந்த உடனே நேரா போய் எங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு எங்க அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மீதி எல்லா வேலையும் பார்ப்போம். அவங்க என்னடா பண்ற இல்ல, கடைசி வரைக்கும் அப்படிதான். அந்த ஒரு நாள் அவருடைய இது கேட்ட உடனே எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆன உடனே கடைசி காலம் வரைக்கும் காலையில் எழுந்த உடனே பல்லு வளர்க்குறதோ எதுவுமே கிடையாது. எழுந்த உடனே நேரா போவேன், அவங்க எங்க இருந்தாலும் தோட்டத்தில் நேரா அவங்களை தேடின்னு போய் எங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு எங்க அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு
அப்புறம் தான் வரும். அப்போ அந்த அன்னை பிதா முன்னேறிய தெய்வம்ன்றது அந்த கோட்பாடாவே இருக்க போய் அதை அவரு செயல்படுத்த போய் அவர்கிட்ட இருந்த நான் கத்துக்கின்னு அப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியும், சரி வணங்கலாம் டெய்லியே, அவங்க காலை தொட்டு கும்பிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி நான் செயல்படுத்த போய் அப்போ இப்ப இது இவ்வளவு பிறகு கூடியிருக்கிறீங்க. 65 வயசுல நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வர சித்திரை மால் வந்தா 65, என்ன 64 கம்ப்ளீட் ஆகுது, 65 தொடங்குது. 65 வயசுல உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு நீங்க கேட்கிற உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அன்னை பிதா முன்னேறி தெய்வம் ஆழ பதியுமா பதியாத தொத்துவாதி மாதிரி அது ஒருத்தங்களுக்காக போயின்னே இருக்கும். இது எப்படி இருக்குது? அதுக்கு பதிலா பாப்பா என்ன பண்றேன், அப்பா அம்மா கவனிக்கலாம் பரவாயில்ல, தலுப்பா என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நான் உனக்கு பரிகார பூஜை பண்ணி ஒரு மந்திரமாயம் பண்ணி அதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னா அதில் உனக்கு நாகரிகம் வளருமா? அதை கேட்குற பையன் என்ன பண்ணுவான், எவ்வளோ அண்ணன் இப்பதான் முன்னேறி சொன்னா கூட அடப்படா பாப்பா உனக்கு ஒரு தலுப்பா கொடுத்து ஒரு பரிகார பூஜை பண்ணி விட்டுலாம் போட, இதுக்கு போய் யார் தியானம் போய் காலை தொட்டி இவர் கும்பிட்டாராம் அதனால நம்ம கும்பிடணுமா, அவங்க அப்பா அம்மா சமாதி அவர் வச்சாராம் அதனால நம்ம போகலாம், இதெல்லாம் யாரால முடியும் இந்த காலத்துல? அப்படிதானே போவோம் புத்தி. புரியுதா நான் ஏன் எவ்வளவு சொல்றேன்னு? இந்த மாதிரிதான் கெடுத்தானுங்க யூத சமயத்தை, அங்க கெடுத்தானுங்க. மோசு காதல சொன்னார்னு புழுவி அதெல்லாம் இதுன்னு புழுவி, அப்புறம் உங்களுக்கு புரியாது அதனால அந்த 10 கட்டில உங்களுக்கு விலக்கி சொல்றது எங்களை கடவுள் அமிச்சாருன்னு புழுவி, அவ்வளவு நியாயம் பாப்பற நியாயம். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எவ்வளவு ஒருத்தர் அப்படியே போடுறாரு ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச பிராமணர்களும் ரொம்ப நல்லவங்களும் இருக்கிறாங்க, அவங்களாம் பக்தியா இருக்கிறாங்க, அவங்களாம் எல்லாம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, அது என்ன, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவர் நல்லவர் ஆயிடுறாரா அப்படியே இவன் குருவே பிராமின்றா, எனக்கு குருவே என்ன வாழ்த்தாள குருவே பிராமின் என்ன, அவரோட நல்லவர் காட்ட முடியுமா? இவரு பிராமணர், இவரு சொல்ற பிராமணர் இவரோட நல்லவங்கள என்ன? ஒருத்தவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய கருத்து என்ன, நோக்கம் என்ன, பாப்பாங்கிட்டே போய் கேட்கறது. அவன் பிராமண தோஷி, அவன் புழுவுறான், அவன் இஷ்டத்துக்கு ரீல் விடுறான், இப்படி அவன் சொன்னவனே அது தூக்கின்னு நம்ம கிட்ட கொட்டு இவனுக்கு கொட்டுறது. அதனாலதான் சொன்னேன், பாப்பாங்கிட்ட மண்டே விதம் மரமண்டி ஆனவனுங்க என்கிட்ட வராதிங்க. 4 பேர் வந்தாலும் சரியான மண்டைங்களா இருந்தா போதும், சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியை உக்காந்துங்கன்னு கீழே பத்தி 4 சனகாதி முடிவில் இருப்போம். 4 பேர் தான் ஒரு சீடரு. 4 பேர் போதுண்டா, இந்த 4 பேர் பொறுக்க இருந்தா எனக்கு 4 பேர் போதும்பா, எனக்கு வேணாம். பாப்பாங்க கிட்ட போய் விளக்கம் கேட்டு அவங்க கொடுக்குற மண்டையை தின்னு மரமண்டி ஆகி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி நம்பாள் அப்படியே இதுவான். இப்ப இவ்வளவு விளக்கம் சொல்றேன்ல, இது எல்லாம் காணடிக்கிறது. அதை அதனால இப்ப நான் அது என் நல்லவேளை எனக்கு ஞாபகம் வந்தது. ஆவடி சுவாமி கிட்ட இருந்து நான் கத்துக்கின அந்த பாடம், அதை நான் செயல்படுத்தின விதம். இப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, அவன் ஏன் காலத்தோட்டு கும்புறான் தெரியுமா, என்னை விட்டுருங்க, எனக்கு கல்யாணம் வேணா, என்ன விட்டுருங்க கல்யாணம் சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு அவன் காலத்தை விட்டு. அந்த மாதிரி புரியுதா? செயல்படுத்தணும். உங்களுக்கு கூட அதனாலதான் சொல்ல வரேன், அந்த கருத்தை யார் ஒன்னா பேசலாம், அப்படியே பேசி ஆயுன்னு பேசி இந்த சமயமாக்கும் அப்படியாகும் இப்படியாகும் யார் ஒன்னா பேசலாம். நீ பேசுறது எனக்கு என்னத்துக்கு, நீ என்ன செயல்படுத்தி இருக்கிற அதை சொல்லு, தெரியுதா? அந்த செயலில் தான் உனக்கு நன்மை விளைகிறது. அது வெறுமனே பேசுறதுல அது விவேகானந்தர் அதை தான் சொல்றாரு, 4 கருத்து போதும் உனக்கு, அது வாழ்நாள் முழு கடைப்பிடிக்காத 40,000 கருத்தை வெறுமனே பேசி என்ன பிரயோஜனம் கேட்டார் விவேகானந்தர். 4 கருத்து தெரிஞ்சாலும் அந்த 4 கருத்தை நீ வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிச்சா அது உனக்கு நன்மையை தர. அதை விட்டுட்டு பேசி 40,000 கருத்து பேசுறான், இது அப்படி எப்படின்னா அது அப்படி இப்படி இது என்னத்துக்கு? இது சொற்பொழிவுக்கு உபன்யாசகம் கேட்டு கை தட்டுறதுக்கும் அரசியல்வாதிங்க பேசுறாங்க பத்தியா, மூளைக்கு மூளை ஆனால் பறக்கு, ஏற்கனவே வெயில் தலையை கொளுத்துது, அப்புறம் சாயங்காலம் மீட்டிங் போட்டு பகல் வெயில் ராத்திரிலையும் கொளுத்துது. இப்போ அது ஆன்மீகம், அது நமக்கு தேவையில்லை. அதனால அது சொல்ல வர அங்க கெடுத்தவனுங்க இதே மாதிரிதான் அவனுக்கு கெடுத்தானுங்க. அப்புறம் இயேசு பிரான் வந்த உடனேதான் பார்த்தோன்னே பதிக்கும், அந்த உண்மையா இருந்த ஞானிகள் வரும்போது பார்த்தோன்னே பதிக்கும், அவருக்கு பதிக்குது, என்னடா இந்த மாதிரி பண்றான், அதுவும் இதுவாக நான் சொல்ற ரொம்ப கொஞ்சமான இது அநியாயம், அப்பா அம்மா கவனிகள்னா இது பண்றதுன்னு. அப்புறம் எழுதுறானுங்க, அவங்க டால்முட்னு எழுதி வச்சுக்கிறானுங்க, பைபிள் இல்லாம டால்முட் இருக்குது அங்க.
ஆளை தான் நான் சொல்லுவேன்ல அடிக்கடி. அந்த இவங்க பாப்பான் வந்து அந்த கோயிலுக்கு பூசாரியா இருந்தான்னா, அங்கே வந்து பூஜை செய்ய வந்த சிறுமிகளாம் அவன் கற்பழிச்சுக்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாரான் கடவுள். எது வச்சுக்கிறான் சார், நான் அப்புறம் கூட காட்டுறேன் உங்களுக்கு. இருக்குது, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதான். யார? சிறுமிகளை கற்பழிச்சுக்கிறதுக்கு ரைட்ஸ். கேட்ட இது ஒரு கடவுளாடான்னு கேட்டாரு. இப்படி ஒரு ரைட்ஸ் கொடுத்தா அது ஒரு கடவுளா? அவரே கேட்ட அது ஒரு கடவுளாடா? ஒரு கடவுள் இந்த மாதிரி சொல்லுவாராடா? என்ன தாண்டா அநியாயம். உங்க 3000 வருஷம் முன்னாடி இன்னும் ஜனங்க மங்கா தான் இருக்கும். இப்போது கொஞ்சம் ஒரு எப்போ பார்த்தாலும் இதில் செல்ஃபோனில் பார்த்து டிவியில் சீரியல் பார்த்து நல்லா அறிவு வாழ்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ நீ கேளு, ஒரு மாமியாரை எப்படி அடியாளுங்க வச்சு நாத்தனார் சாவடின்னு கேளு, பட்பட்னு சொல்லணும். எல்லா சீரியலும் கிளீனாக காட்டி அறிவு வாழ்த்து வச்சுக்கிறாங்க. எப்படி ஆல் செட் பண்ணி காலி பண்ணுறது, அது மாதிரி ஏசு சார் கேட்டார். அப்போ அதெல்லாம் கிடையாது, இது ஒரு அறிவாடான்னு கேட்டார். அவர் என்ன உங்கள் மனதில் தோன்றிய கற்பனைகளை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு இதெல்லாம் கடவுள் சொன்னது என்று சொல்லுவீர்களா? கிறிஸ்தவ பிரச்சாரத்திலே இதெல்லாம் காணும். கிறிஸ்தவ பாதிரியார்கள் என்ன பிரச்சாரம் எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா கிறிஸ்தவ பிரச்சாரம் ஒரே மாதிரி இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை ஓடிப்போங்கள், பிசாசுகளை ஓடிப்போம். இங்க என்ன வந்து இயேசு சந்திச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவர் தான் எனக்கு காமிச்சார். சென்ட் பீட்டர் வந்து நான் தான் உண்மையிலேயே பேய் ஓட்டணும். நம்பர் 1 பேய் ஓட்டியே நானா தான் இருக்கணும். நான் சென்ட் பீட்டரின் மரவதாரம் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளே உங்களுக்கு கட்டளை ஓடிப்போங்க. பிசுக்குன்னு கண்ணு மூடி கண்ணு தந்தா 2 பேர் தான் உட்காந்துருப்போம். எல்லாம் ஓட்டாங்க சாமி. அவன் பேய், அவன் பிசாசு, அவன் நம்மளுக்கு திட்டுறாரு போகுது நினைச்சு. நான் அதெல்லாம் செய்யறதே இல்லை இல்லையா. பேய்ங்க பிசாசுங்க ஓடனா நல்லதுதான் இல்லையா. நம்ம என்ன ஓனா நான் சொல்ல போறோம். ஆனா இயேசு இன்னொரு எச்சரிக்கை கொடுத்தாரு. இந்த ஓடனை பேயை காட்டுல போய் கொஞ்ச நாள் சுத்தி இருந்துட்டு மேலும் 5 பேய்களை கூட்டின்னு வந்து திரும்ப குடியேறிடுமா. எனக்கு அந்த பையன் நம்ம பேய ஓட்ட போய் அது அப்புறம் சாமி நான் சும்மா தான் சும்மா ஒரு பேயோட நிம்மதியா இருந்திருப்பேன். அது ஓடி போய் இன்னொரு 5 பேய் கூட்டின்னு வந்து இப்ப 6 பேய் உட்காந்து கே பக்க பக்க பேக்கே நீ பேசிச்சுக்கினா நம்மளால அதையெல்லாம் ஓட்ட முடியாது. வாழ்நாள் முழுக்க பேய் ஓடிக்கினே இருக்கணும். போய் ஓட்டு மிஷின் அங்க ஆசிரமத்தில் 4 பக்கம் மூலையில வச்சுட்டு அதுல ஜங்னு பேய்ங்கெல்லாம் ஓடிவிடும். ஆனா ஓடி அங்க போவோம். அதுங்க ஆளுக்கு 5 என்ன 6 30 பேயோட வரும் பறிப்போம். ஆனால்தான் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இயேசுபிரா அதை கத்துக் கொடுக்கவும் இல்லை, இந்த பிரிவில் எனக்கு கத்துக் கொடுக்கவும் இல்லை. எடுத்து சொல்லுன்னார், உண்மைகளை எடுத்து சொல்ல. வெயிட்டிங் 10 வருஷம் நான் ஒன்றுமே பேசல, வெயிட்டிங் சொன்னார். அப்பதான் புது நட இது அவரு சினிமா படம் மாதிரி காமிச்சோம். அந்த எப்படி சென்ட் பீட்டர் வந்து நான் சம்பந்தரா பிறந்தேன் அப்படின்றதும், இதே அங்கே இயேசு கொண்ட அதே குரூப் தான் இங்கே சமண பிராமணர்களாக வந்து பிறந்து அனல்வாதம் புனல்வாதம் வந்து 8000 பிராமணர்களை கழுவியது அதே தான் நடக்குது. அப்படியே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்றாங்கல்ல, அப்படியே நடக்குது. சென்ட் பீட்டர் அந்த தோடு தான் சம்பந்தனா வந்து அதே கும்பலை இங்கே செய்கிறேன். புரியுதா? எல்லாத்தையும் லிங்க் இருக்குது. அப்போ இயேசுபிரா சொல்லு அப்படின்னதோடு நான் அந்த உண்மைகளை தான் இப்போ எடுத்து சொல்றேன். உங்களுக்கு வந்து அந்த கர்மயோக பயிற்சி நடத்துறேன்ட்டு சொன்னேன். அதை பத்தி தான் இதெல்லாம் சொல்லின்னு வரேன். அப்போ இதே பிராமண கும்பல் அங்க போய் நாஸ்தி பண்ணி அந்த ஜனங்க வழி தப்பி நடந்து அது மாதிரிலாம் நாளாச்சிலே ஆகிட்ட உடனே அந்த யூத சமய கடவுள் அவங்களை கைவிட்டுச்சு. உண்மையிலே கைவிட்டுச்சு. இது மேலே இவங்களை திருத்த முடியாது. ஏன் பாப்பா பின்னால போனா அந்த அளவுக்கு கெடுப்பிடும். அங்க ஒரே அமக்களமா இருக்கும். இங்க இருக்குதுல்ல, இப்போ என்ன பண்ணு ஒரு இது பொண்ணு ஒரு 4 அறுகோண சக்கரம் போடு, அப்படி ஒரு 8 கோண சக்கரம் போற, என்ன இதுக்கு இந்த மந்திரம் சொல்லு, இதுக்கு அந்த மந்திரம் சொல்லு, விநாயகர் மந்திரம் சொல்லு, விநாயகர் மந்திரம் சுக்லாம்பரதம் விஷ்ணம். அப்புறம் தான் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க அது என்ன விநாயகர் மந்திரமே இல்லை, அது பெருமாள் மந்திரம். விஷ்ணுடா, விஷ்ணுன்னு வருது பாருங்க. சுக்லாம்பரதம் விஷ்ணும்னா பெருமாள் மந்திரம் சொல்லி சொல்லி சுக்லாம்பரதம் போட்டு புலியார் மந்திரான்னு சொல்லி அவனை ஏமாந்துக்கிறான், நம்மளே ஏமாத்திருக்கிறான். இதுதான் அங்க இருக்குது. இப்பதான் தமிழ் அறிஞர் ஒருத்தர் கண்டுபிடிச்சா சொன்னார், இந்த மாதிரி பண்றாங்க அவங்கள போய் வச்சுக்கினேன். ஏன்டா இந்த மாதிரி அதெல்லாம் காலகாலமா இப்படிதான் பண்ணின்னு வரணும். என்னதான் இங்க அடிக்கிற அதே குத்துதான் அங்க அடிச்சு அந்த நெறிகளை சொல்லி அவங்கள பண்றது. நான் முன்னாடி சொன்னல, ஒரு பார்ப்பன வந்து நாடார் சமூகத்துல நாடார் பையனை நீ பாவம் செய்யதும் பிறந்துக்கிற அப்படின்னு அது அடிக்கடி சொல்றது ஒரு மாதிரி இது. பாவம் நான் வந்து நாடார் சமூகத்தை கம்மி படுறதுக்கு தான் அதெல்லாம் பண்றதே கிடையாது. காமராஜர் மேல இருந்த மிகப்பெரிய மரியாதையானால எங்க அப்பா என் பேரு அவர் பேரை வச்சாரு. தெரியுதா?
என்னுடைய சகோதரியில ஒருத்தவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க கலப்பு திருமணம் பண்ணின்னு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பேரம் பேத்தியோட வந்து இங்க ஆசீர்வாதம் வாங்கி போறாங்க. அதனால அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு அந்த மாதிரியான வித்தியாசம் எல்லாம் இல்லை. கெட்டுவிட போறாங்கன்னு இருக்குது. எப்படி பார்த்தாலும் எங்க அக்கா பசங்க அந்த பசங்க. அப்போ அதுங்களும் இந்த ஆள் பேச்சு கேட்டு நம்மலாம் பாவம் செய்துதான் பிறந்து வரோம், ஐயரே சொல்லிட்டாரு, சரி பாவம் செஞ்சுட்டு அவர் காலில் விழுந்து அவருக்கு 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, அவர் அதெல்லாம் வாங்கினா அவங்க பாவத்தை சரி பண்ணினே இருக்கிறாராம். இந்த காலத்துல சொல்றான் சார், இந்த 21ஆம் நூற்றாண்டுல அடிச்சு நெருறான் சார் அவன். நீ என்னதான் பண்ணுவ, யாரை திருத்துவ, எப்படி இது பண்ணுவ? அதனால அதெல்லாம் சொல்ல வேண்டியது, எச்சரிக்கை பண்ண வேண்டியதா இருக்குது. எச்சரிக்கா இருங்க. இந்த பாப்பரா இது வந்து அநியாயம் அதிகமாகினே போகுது, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல யாராலும். இந்த காலத்துல இதை போட்டு வீடியோ போட்டு பிராமண சங்கத்துல போய் எல்லாம் கைத்தட்டி ஆமான்னு எங்க எடுத்துன்னு போறானுங்க பாரு. இதுதான் நான் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன். அந்த கோட்பாடுகளும் அறிவுகளும் சரியா நேரா போனா ஆவடி சாமியில பாக்குறேன், அண்ணன் இப்பதான் முன்னேறி தேவர் செயல்படுத்தின்னு இருக்காரு. நான் அதை பார்த்து எங்க அப்பா அம்மா கால தொட்டுக்கு போறேன். நான் சொல்றது இப்ப கேட்டு இன்னும் வீடியோல கேட்டா அவங்க யாருன்னா ஒருத்தர் 2 பேரு அவங்க சரி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம அப்பா அம்மாவுக்கு உதயமா அவங்கள மதிக்கலான்ற எண்ணம் வரும். அது வளர்ச்சியா? வளர்கின்ற கடவுள் நாகரிகம் என்கின்ற அறிவுன்னாரு பிரம்மேந்திரர். அறிவு நாகரிகம் தாண்டா கடவுள் வளர்ச்சின்னு சொன்னார் அவரு. இப்படி அறிவு நாகரிகம் வளர்ச்சி அடைந்து கடவுள் வளர்ச்சி அடையுமா? இப்படி நீ வந்து பாவம் செய்ய எனக்கு காசு கொடுத்துட்டு, நீ பாவம் செய்ய எனக்கு காசு கொடுத்துற, உனக்கு நாங்கள் எல்லாம் சரி பண்ணியே கொடுத்துருந்தேன், பாவத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீ பாவம் செய்தான் பிறந்துக்கிற, எப்படி இந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க அவனுங்க. அப்போ நான் அவங்கள பற்றி பேசாமல் நான் வேற என்ன, இப்போ வரப்போகுது எலெக்ஷன் வரப்போகுது, அது என்ன தெரியல, என்னோட பர்த்டே அன்னைக்கு எலெக்ஷன் வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் அங்க போய் ஓட்டை போட்டு இன்னொரு பக்கம் இங்க வந்து அது என்னன்னு தெரியல. பாவம் நம்ம ஆளுங்கெல்லாம் எலெக்ஷன் டியூட்டி போடாலாம் அன்னைக்கு வர முடியாது, அவங்கவுங்க அங்கங்க டைட்டா மாட்டின்னு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த 5 மணிக்கு மேல அந்த க்ளோஸ் பண்ணிட்டோன்னே ஓட்டு போடாதவங்க இதெல்லாம் இருக்குது இல்ல, பட்டியல் இருக்கும் நிறைய. ஒரு பூத்துல ஒரு 100 பேரா இருந்தா அவங்க பொறுப்பா அந்த 100 சமமா பிரிச்சு அந்த பூத் ஏஜென்ட் உட்காந்துக்கிறாங்களா, ஒரு 5 கட்சி உட்காந்துருந்தாங்களா, அந்த 20 100 நீ 20 ஓட்டு நீ போட்டுக்க, 20 நீ போட்டுக்க, நீ மீதி 20 நீ போட்டு, நீ 20 போட்டுக்கன்னு போட்டணுமா. அவங்களுக்கு அந்த வேலைலாம் நிறைய இருக்கு. பூத்து ஆபீசர், போலிங் பூத் ஆபீசருங்க, அந்த வேலைலாம் எக்கச்சக்கமா இருக்கு. போட்டு முடிச்சிட்டாதான் சண்டை இல்லாம வரும் இல்லையா? இல்லைன்னா ஒரு ஓட்டு அவனுக்கு அந்த ஒரு ஓட்டுல அவன் ஜெயிச்சிட்டான் என்ன பண்ணி கேட்பான். ஆனால் நியாயமா உட்காந்து நீ ஒன்று போடு, நீ ஒன்று போடு, நீ ஒன்று நீ ஒன்று போடு, நீ ஒன்று போடு, அப்படி போட்டு டிக்கெட். இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை அவங்க அந்த வேலையை விட்டு என்கிட்ட இங்கே வர்றது. அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டு சீல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ லாரி வருதோ 11 மணி கூட வருமா, 12 மணி கூட வருமா, ரொம்ப ரிமோட் கிராமத்தில். அப்புறம் அதையெல்லாம் ஏற்றி அங்கே அமுச்சு விட்டோன்னே அவாடா சொல்லிட்டு அவங்க வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஓட்டு மிஷின் அந்த ஓட்டிங் உள்ளேயே அது மாறிக்குமாமே, அது நம்ம சாஃப்ட்வேர்லாம் வச்சுக்கிறாங்களா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. சரி அதெல்லாம் விடுது. அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த ஆவடி சிவபுர சாமிகள் கர்மயோகத்தை தான் சொன்னார். அவர் இந்த மாதிரி கல்யாணம் ஆனவர், ரயில்வே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர், காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கினவர் அவர், அவ்வளோ இருக்குது. அப்போ அவர் சொன்னார் கர்மயோகம்னா, கர்மயோகத்தை பற்றி அப்போ சொல்ல வரேன். இந்த மாதிரி நீ வந்து எதை நீ வந்து படிக்கிறாயோ, எதை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அதை செயல்படுத்து, அவ்வளவுதான். அதான் கர்மயோகம். செயல்படுத்தாத வெறும் வாயிலேயே வலை போடுறதுன்னு கிராமத்துல வாயிலேயே வலை போடுவார் இவரு அப்படின்ட்டு. நிஜத்துல ஓட்டின வலை போடனா நிஜத்துல உனக்கு பயிர் விளையும். அப்ப அவர் செயல்படுத்துறது தான் கர்மயோகம். அப்ப அவர் சொன்னார் கர்மயோகம் என்னன்னா, உனக்கு எந்த வேலையை கொடுக்குறாங்களோ அந்த வேலையில மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும், அதான் கர்மயோகம். அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணவே, நான் போய் ரயில்வேல அங்க போய் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். மற்றபடி வீடு, காங்கிரஸ் இயக்கம், சுதந்திர போராட்டம், விவசாயம், ஒரு பெரிய நிலப்புலம், எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. தெரியுதா? அவருக்கு ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தாராம், நிர்வாண சித்தர். வந்து அவர் வீட்டுல வந்து அவர் சின்ன பையனா இருக்கும்போது இங்க வாடா அப்படின்னு அவர் போய் உட்காந்தோன்னு இது எத்தினின்றாராம். 3 காட்டினா இவர் வந்து 4ன்றாராம். இது எத்தினி என்ன 2ன்றாராம். தப்பா சொல்றாராம்.
என்னடா 4-3 தெரியல உனக்கு கிண்டல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாரு. ஒரு பேப்பர் எடுத்துனாரு. அவரு சொல்லி கொடுக்கல. அவரு தான் வந்து ஜாதகத்தை எடுத்துன்னு வான்னு சொன்னாராம். வீட்டில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. உன் பேர் வந்து உண்மையிலேயே சிவபிரகாசம் ஒரு பேர், சண்முகம் தான் உன் பேர், ஜாதக பேர். சண்முகன் எழுதி அதை அடிச்சுட்டு மேலே சிவபிரகாசம் எழுதி வச்சிருப்பாங்க. இப்படி அந்த சொல்றான்னு கேளு எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி போன பீரோ எடுத்து பார்த்தா சண்முகன் எழுதி அடிச்சு மேலே சிவபிரகாசம் எடுத்து போய் கொடு. அது அவ்வளோ பெரிய சித்தர், நிர்வாண சித்தர் இல்லையா? இப்போ ஏதோ அகோரி பறக்குது ஆனால் யூடியூப்ல அவரு அகோரி தான் நிர்வாணம் வந்து. அப்புறம் அவரு வந்து அவர் 5 நிமிஷத்துல ஜாதகம் பார்க்கறதெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருவோம். ஜோசியம் அந்த கட்டம்லாம் 5 நிமிஷம் சொல்லி கொடுத்துட்டாராம். சொல்றேன் எப்படி சொல்லி கொடுத்தா என்னன்னு தெரியல, ஓதாது உணர்தல் மாதிரி அப்படியே சொல்லி கொடுத்து. அவரு ரயில்வேல ஒர்க் பண்ணும்போது ஒரு வெள்ளைக்காரன் தான் கர்மயோகம் சொல்லி கொடுத்தானோ. இது எப்படி அப்போ வந்து சுதந்திரம் அடையாம இருக்குது இல்ல, அப்ப வெள்ளைக்காரன் தான் அங்க இதுல. அப்ப இவரு போன உடனே இவர் வந்து அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் கிடையாது இவருக்கு. ஆனா இவர் வந்து ரயில்வேல இருந்து ஒரு இன்டர்வியூ வருது. இவர் வந்து நான் போடல, அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறாரு, நான் அப்ளிகேஷனே போடல, எனக்கு வந்து இன்டர்வியூ வந்துருக்குது. ஏத்து விட்டுக்காரு வந்து நான் தாண்டா உன் பேர்ல போட்டேன்னாராம். உனக்கு என்ன வேலை கிடைக்கும், நான் தான் உன் பேர்ல எழுதி போட்டேன். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்த உடனே இந்த மாதிரி இன்டர்வியூ வந்துருக்குது, எது பேசினாலும் உண்மையே பேசுங்க போங்கன்னாரு. அவங்க பையனே வாங்க போக தான் பேசுவாராம். அவரு தெற்கு பக்கத்தில் நல்ல மரியாதை கொடுத்து பேசுறாங்க. தம்பிங்களை கூட தம்பி புள்ள போகாதீங்க அப்படின்னு அண்ணங்காரன் சொல்றதே வாங்க போன்ற ரொம்ப மரியாதை. அங்கே நம்மள அந்த 4 இழுத்து வச்சு டாக் அப்படின்னு அவன் வந்து அப்புறம் அவரு அங்க போனாராம். போயிட்டு இன்டர்வியூக்கு போன உடனே எல்லாம் லைனா வரும்போது அந்த வெள்ளைக்காரன் பார்த்த உடனே டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க ஐடிஐ படிச்சுட்டு டிப்ளமாலாம் படிச்சுட்டு வந்துக்கிறாங்க. அப்போ வந்து அவர் கேட்டார், இதுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனே இல்லையப்பா உனக்கு தெரியாதா இதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்? எனக்கு தெரியாது அப்படின்னா. தெரியாது எப்படிப்பா அப்ளிகேஷன் போட்டேன் அப்படின்னா, நான் போடல. அவங்க அப்பா உண்மையே பேச சொல்லிக்கிறாருல, நீ போடல, அப்போ யார் போய் எங்க எழுத்து வீட்டுக்காரன் என் பேர்ல எழுதி போட்டாரு, இன்டர்வியூ வந்தது அதால வந்து அவனுக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா முன்னால வந்த எல்லாம் என்ன சொல்றேன்னா, துரை நீ வேலை கொடுத்தாதான் துரை, எங்க ஊடு இல்லைன்னா பட்டியல செத்துறோம் துரை, இப்படியே எல்லாம் சொல்றான். நீ அப்படின்னு இவர் என்ன போல்டா, நான் அப்ளிகேஷன் போடல, எடுத்து விட்டுக்காரன் போட்டான், எனக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, அதனால எங்க அப்பா வந்து உண்மையை பேசினாரு, நான் உண்மையை பேசுறேன், எனக்கு என்ன. அவன் பார்த்துட்டேன், இதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனே இல்லை, உனக்கு என்னதான் தெரியும் சொல்லுன்னா, நான் வந்து விவசாய குடும்பம், எங்களது விவசாயம் குடும்பம், அதனால நானாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும்னு எங்கள் வீட்டில் ஆசைப்பட்டு அமைச்சிருக்கிறாங்க. விவசாயத்தில் வந்து நான் நிறைய பேரை வச்சு வேலை வாங்க தெரியும் எனக்கு, களை எடுக்கிறது, நடவு நடுறது எல்லாமே நிறைய பேரை வச்சு வேலை வாங்கிறதுக்கு தெரியும் எனக்கு. அவன் பார்த்தானா, அவன் என்ன எழுதிட்டானா, இவனுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னாலும் he seems to be very intelligent சொல்லிட்டு எடுத்தோடனே சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுத்துட்டான். அந்த வேலை சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுத்துட்டான். ஏன்னா எனக்கு வேலை வாங்க தெரியாது. இது எப்படி இது பத்தியா, அந்த உண்மையே பேசணும்னு அவனுக்கு அது பிடிச்சி போச்சு. அவன் போன அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் உண்மைதான் பேச, நம்ம இந்தியக்காரங்க இப்பதான் போயிடறாங்க அமெரிக்கால, அதுக்கப்புறம் அவன் தெரியல, உண்மையும் இவனுக்கு விடுற புழுவும் ரெண்டும் மோதிக்கிட்டு இருக்குதாங்க அமெரிக்கால. சரி, அவன் இங்கிலாந்துக்காரன். அப்புறம் வந்து அப்போ அவன் தான் சொல்லி கொடுத்தான். இவர் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அவன் வந்துருக்கிறான், வந்து சூப்பர்வைசராக போட்டோடனே என்ன தெரியுதாண்ணா, எனக்கு எதுவுமே தெரியல, நான் எப்படி வேலையே தெரியல, நான் எப்படி சூப்பர்வைசர் வேலை பார்ப்பேன்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அவன் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தான் நான் கையில் கொடுத்துட்டு, அந்த வெள்ளை பேப்பரில் நடுவில் ஒரே ஒரு புள்ளி வச்சானான். இதை பார்த்துனே இருந்தீங்களா, உனக்கு என்ன தெரிஞ்சுன்னு சாயந்தரம் வந்தோடனே சொல்லு. இவர் அதை பார்த்தீங்கன்னா உட்காந்துற நாள் பூரா வெள்ளைக்காரன். அப்புறம் சாயந்தரம் அவன் வந்த உடனே ஏன்னா புரிஞ்சுதான், ஒன்றுமே புரியல, அந்த புள்ளிய பார்த்துவே உட்காந்துக்கிறேன், எதுவுமே எனக்கு புரியல. அப்போ சொன்னா, இந்த புள்ளியே நீ புரிந்து கொண்டால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீ புரிந்து கொள்வாய். அது புள்ளிதானே, நீ அலட்சியமா அதை புரிஞ்சுக்காம இருந்தீன்னா எவ்வளவு பெரிய உலகம் உன் கையில கொடுத்தாலும் உனக்கு எதுவுமே புரியாது. ஆனா அந்த புள்ளி சின்ன புள்ளி தான், அந்த சின்ன புள்ளியே நீ சரியா புரிந்து கொண்டால் உலகம் முழுவதையும் நீ புரிந்து கொள்ளலாம். அவர் சொல்றாரு,
அவன் சொல்லி கொடுத்தாப்ப வெள்ளைக்காரன். ஏகாகிர சித்தம்னா என்னன்னு சொல்லி கொடு, அது உள்ள இருக்குதுப்பா. ராமர் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் என்ன தெரியுமா? ராமர் அவதாரம் ஏகாகிர சித்தம், ஒரு மனைவி, ஒரு அம்பு, ஒரு சொல், எல்லாமே ஒண்ணுன்னு போகும், சிங்கிள் பாயிண்ட் கான்சென்ட்ரேஷன் ராமருடைய இது. அதுல நீ நிறைவு பெற்றால் அடுத்த ராமருடைய அவதாரம் கண்ணபிரான அவதாரம். எல்லாத்திலையும் விற்பனர் கிருஷ்ணர், மனைவிகள், பல மனைவிகள், அப்புறம் எல்லா வித்தையும் தெரியும், போர் சண்டை இது, அப்புறம் கீதை உபதேசம், 18 அத்தியாயம், ரிஷிகள், முனிவர்கள், தவசி, எல்லாத்திலையும் விற்பனர். ஏன் ராமருடைய அவதாரத்துல அவர் ஏகாகிரசத்துல ஜெயிச்சார், இந்த சிங்கிள் பாயிண்ட் கான்சென்ட்ரேஷன் ஜெயிச்ச உடனே கிருஷ்ண அவதாரத்துல அது பன்முகமா எல்லாத்திலையும் ஜெயிக்கிறார். நான் சொல்றேன் இந்துடான்னு சொல்றானுங்களே இவனுக்கு, அப்படியே ராமோட அப்படியே கிருஷ்ணரை எல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டானுங்கன்றேன். ஏன் நம்ம அர்பிஸ்மாத்துல கேம்ப் போட்டு ராமர்னா ஏகர சித்தம், கிருஷ்ணர்னா அவர் பன்முக வெற்றி கண்டவர், இதுல நீ ஜெயிச்சதால ஜெயிக்கணும், இவ்வளோதையும் எனக்கு ஒரு சுடுகாட்டுல அவங்க அப்பா அம்மா சமாதியில உட்காந்துன்னு ஒரு வெறும் கந்தலான கோவண ஆடிய உட்காந்துக்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இதை நான் இங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாதிரி கேமரா முன்னெல்லாம் சொல்றேனே தவிர, கந்தெல்லாம் இருக்கு அந்த ட்ரெஸ். 72 வயசுல அப்படியே மொழி அப்படி போயின்னு இருப்பாரு. அவரு சொல்லி கொடுத்தாரு சார். பாராட்டலா பட்டம் வாங்கி சொல்லி கொடுக்கல, நடைமுறை பற்றி ஜெயிச்சு காட்டி சித்தரா இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரு. ஏன் இது சொல்ல மாட்டாங்க? அப்ப இந்துடான்ற பேர்ல, இந்து அமைப்புகள்ன்ற பேர்ல இருக்கிறதெல்லாம் என்னத்துக்கு இருக்குது தெரியுதா உங்களுக்கு? பாப்பார பீடாதிபதி யார கை காட்டுறாங்கன்னா அவனை கொலை பண்ணி கொடுக்கறது இருக்கிறது. உண்மை இதுதான். உங்க குழந்தைங்களை காப்பாத்தீங்க, அவனுக்கு செய்யற பாவத்துல பங்கு போடாதீங்க. ரொம்ப வெளிப்படையா இருக்கும், யார் ஒன்னா வருவாங்க போவாங்க, வகுப்பு அட்டன் பண்ணுவாங்க. இங்க இவன் இன்னைக்கு நேத்துல இருந்து யாரோ ஒருத்தர் சுத்துறாருன்னு எடுத்த உடனே அவர் பக்தர்னு சொல்லி யாருக்கும் அவன் நம்பிக்கை வரதுக்கு பதிலா பாரு உஷாரா சாமியா என்ன பண்ண போறான், யாரு என்ன செம்ம டைட் வச்சோடனே அவர் வந்தாரா இல்ல 7 மணிக்கு வாங்கணும்னு அவர் ஒரு கும்பிட்டு போட்டு நான் போயிட்டு வரணும், போயிட்டார். இதுதான் நடக்குது. ஏன் இந்த அமைப்புன்ற பேர்ல இவங்க பண்ற கலாட்டா. எச்சரிக்கையா இருங்க. வெகுலியா அப்பாவி மக்கள் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு. அப்ப இவரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையே ஏகாகிர சித்தம், அவர் அதுதான் சொன்னார். திரும்ப கர்மயோகத்தை பத்தி தான் பேசுறேன் உங்களுக்கு. கர்மயோக பயிற்சி 4 வகுப்பு எடுத்துட்டு நீங்க 5வது வகுப்பு. இதுதான் ஒரு புள்ளிதானே. அதாவது ஒரு விஷயம் உங்க கையில வந்த உடனே சின்ன விஷயம்தான் அப்படின்னு அதை அலட்சியப்படுத்தாம அந்த விஷயத்தை சரியா செய், அதற்கு முக்கியத்துவம் கொடு, முழு ஆற்றலையும் செலுத்தி அந்த சின்ன விஷயத்தை சரியா செய். அதுதான் கர்மயோகம். எனக்கு சொல்லி கொடுத்தாரு சின்ன வயசுல, கல்லூரியில் நான் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த சின்ன விஷயத்தை நீ சரியா செஞ்சுட்டினா எவ்வளவு பெரிய விஷயம் கையில கொடுத்தாலும் நீ செஞ்சிடுவ, எல்லாத்தையுமே சரியா செஞ்சிடுவ. இந்து சமயம்ன்றதும் கண்ணபிரான் விளக்கமோ ராமபிரான் விளக்கமோ கர்மயோக விளக்கமோ எங்க இருக்குது? சமஸ்கிருதம். ஆயேகை உக்காரத்துக்கு என்ன தெரியல, பைட்டியகை சுனியகை அப்படின்னு இவர சமஸ்கிருதம் தான் பேசணும் அப்படின்னு காஞ்சிபுரம் சொல்லிட்டாருன்னு பேசினா எனக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? நான் எப்படி ஜெயிச்சிருப்பேன், நான் எப்படி உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன்? புரியுதா? தேவையில்லாததெல்லாம் பெருசாகிறது. இவனுங்க மொழி பிரச்சனை பெருசாகிறது. இதுவும் வஸ்தி மொழின்றது, இது நீச்ச பாஷைன்றது, தமிழை பாவ மொழின்றது. என்னத்துக்கிட்டா இந்த கலாட்டா? மக்களுக்கு செலுத்த வேண்டிய அறிவை நீ தடுக்க தொட்டு உன்னை திட்ட வேண்டியதாகுது. நான் புரியுதா? ஏன் சாமியார பார்த்தாலும் பிராமணனை திட்டுறாரு? திட்டாதாண்டா ஜனங்களுக்கு ஒரு பக்கம் உன்னோட தீமை தெரிஞ்சாதான் தடுத்து கொள்வார்கள். தங்களுடைய பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களும் அவங்க கிட்ட போய் மாட்டிக்காம இருந்து காப்பாத்தி கொள்வார்கள். அடுத்தது நன்மை தெரியணும். நன்மை அங்கிருந்து வருது. இது கறி கந்தல அவர் கோமனை கேட்டுங்கிறாரு. அந்த டெபினிஷனு பெரிய புராணத்துல சேக்கிடர் பெருமான் கொடுக்கிறாரு. உண்மையான சிவனடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆடையும் கந்தலே. நீ இன்னைக்கு போய் எடுத்து பாரு பெரிய புராணத்துல. ஆடையும் கந்தலே கைத்திரு தொண்டையே தன்னுடைய தொண்டாக கொண்டிருப்பார்கள், ஆடை கந்தலாகத்தான் அணிந்திருப்பார்கள், அவர்கள் தான் சிவனடியார்கள். இருக்குதே சார், நான் பார்த்தேன். அவர் தானே எனக்கு சொன்னாரு. இன்னைக்கு உங்க முன்னால இதுல சொல்றேனே, எங்க நான் போய் படிச்சு இங்கிலாந்துல போய் பாராட்டலாம் படிச்சுட்டு சொல்றேன்னா உங்களுக்கு, இல்ல சமஸ்கிருதம் படிச்சு அதெல்லாம் கீதையை படிச்சு அதெல்லாம் புரிஞ்சு சொல்றேன்னா? நடைமுறை வாழ்க்கையில கந்தல் ஆடை அணிந்து கைத்திரு தொண்டையை கொண்டு சித்தராக இருந்த சிவபிரகாச சாமிகள் சொன்னதை கேட்டு
உங்களுக்கு அதை சொல்றேன். நான் கடைப்பிடிச்சேன். அன்னை பிதா முன்னேறி தேவன்னாரு. நான் எங்க அப்பா அம்மா அதுல இருந்து காலை தொட்டு கும்பிட்டேன். சிங்கிள் பாயிண்ட் கான்சென்ட்ரேஷன். உனக்கு தேவை படிப்பு, நான் சன்னியாசாக போறேன்னு உனக்கு பிஇ சேர்த்துக்கிறாங்க. உன்னுடைய இப்போதைய உன்னுடைய கடமை படிக்கிறது மட்டும்தான். அதுலயே ஒரு அதுல குறியா இருந்து படிச்சு ஜெயிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நீ மீதி டெசிஷன் எடுன்னு. பிஇ படிச்சு முடிச்சா யூனிவர்சிட்டி ரேங்க் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான், கோல்டு மெடலிஸ்ட். அவர்கிட்ட போய் சொல்றேன், கோல்டு மெடல் அடிச்சிட்டேன் சாமி. கண்ணில் தண்ணி, ஆனந்த கண்ணீர் ஊத்துது. அப்பதான் ஆச்சரியம், நான் அது வரையும் பார்த்ததே கிடையாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்வலர் புன்கண்ணீர் பூசு. அன்பினால கண்ணீர் விடுறத அன்னைக்கு நேரா பார்த்தேன் நான். கண்ணீர் அப்படியே ஓம் ஓம் ஜெயிச்சிட்ட அப்படின்னாரு. இப்ப எது உங்களுக்கு இந்து சமயம்னு ஒரே காட்சி மூச்சு கத்திக்கின்னு, ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கின்னு, ஆரவாரம் பண்ணிக்கின்னு, கிறிஸ்டியன் மேலேயும் முஸ்லீம் மேலேயும் விரோதத்தை கலப்பிக்கின்னு அவங்க பக்கமே திசை திருப்பி காட்டினே இருக்குது. அப்பதான் இவங்க தப்ப எல்லாம் கண்டுக்க மாட்டோம். நம்ம அவன் மேல விரோதத்தை வளர்த்து காட்டிக்கின்னு, இதுவா இந்து சமயம் அல்லது இதுவா? அப்படி சிவபிரகாஷ் சாமியார் சொல்லி கொடுத்த இதுவா? எது நடைமுறையில உனக்கு உபயோகப்பட்டது? எனக்கு எது உபயோகப்படுகிறது அதுதானே உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனா இன்றைய கர்மயோக பாடம் இதுதான். கர்மயோகன்றது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். எது நீங்கள் உண்மை நன்மை என்று நினைக்கிறீர்களோ அதை வெறுமனே பேசி பேசி வீணாக்காதீர்கள். அதை செயல்படுத்துங்கள். சின்னதா இருந்தா கூட சரியா செயல்படுத்துங்கள். அது செயல்படுத்திட்டீங்கன்னா அதுல வர வெற்றி தான் உங்களை அடுத்த வெற்றியை தரும். அது அடுத்த வெற்றியை தரும், பெரிய வெற்றியை ஈட்ட முடியும். அதனால்தான் இவ்வளவு கதையும் சொன்ன. அந்த ஒரு புள்ளியை புரிந்து கொண்டால் நீ உலகத்தையே புரிந்து கொள்வாய். புள்ளிதானே அலட்சியமா இருந்தீங்கன்னா எல்லாமே உனக்கு அலட்சியமா இருக்கும். எதுலையுமே நீ ஜெயிக்க மாட்ட. அந்த புள்ளியை ஜெயி. சின்ன புள்ளின்றது சின்ன விஷயம், கையில கிடைக்கிற சின்ன விஷயம். அதுக்கு புறா இதுல என்னது அப்படின்னு போடாத. அந்த சின்ன விஷயம் ஜெயிச்சு காட்டு. சரியா செய்து ஜெயிக்கிறதுன்றது சரியாக செய்து முடித்து காட்டாத. அப்போ நீ பெரிய விஷயத்த சரியா செய்து முடிப்பா. அதுதான் கர்மம் என்பது. கர்மம் என்ற செயல். செயல் என்பது யோகமாக மாற வேண்டும். ஏன் யோகமா மாறுதுன்னா என்ன? யோகம் என்பது கிருஷ்ணர் என்ன டெபினிஷன் கொடுக்கிறாரு? துன்பத்தின் சேர்க்கையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதலே யோகம். அப்போ ஒரு காரியம் கையில கிடைக்குது. அந்த காரியத்தை நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த காரியம் தோல்வி அடைந்தால் உங்களுக்கு வருகிற துன்பம் உங்களுக்கு இல்லையா? படிக்க வைக்கிறீங்க பசங்களை, நீங்க பிசினஸ் பண்றீங்க, அது வெற்றி பெற தானே உங்களுக்கு மகிழ்ச்சி வருது. தோல்வி பெற துக்கம் தானே வருது. துன்பத்தின் சேர்க்கையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுதலே யோகம்னா, அப்ப எப்படி விடுவித்துக் கொள்ளுதல்னா இப்படி செய். பற்றற்று நீ அந்த முன்கூட்டியே கணக்கு போட்டு அதெல்லாம் வீணாக்கிக்காத. உன்னுடைய எனர்ஜிய உன் கையில கிடைச்சதை கடவுள் நமக்கு கொடுத்த, இப்போதைக்கு நம்ம கடவுள் இந்த பொருளை நமக்கு இந்த வேலையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான். அந்த வேலையை எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அது சரியாக செய்ய வேண்டிய நம்ம கடமைன்னு அதை செய்து முடி. இதுதான் அவரே சொன்னார். அவர் சொன்னது வார்த்தையே இதே தான். கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கிற கடமை இன்னைக்கு. இப்போ இது சின்னதா பெருசான்றது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதை சரியா செய்து முடிப்பது என் கடமை. அதை செய்து முடிச்சா எவ்வளவு பெரிய இது வெற்றி. அவர் அந்த வெள்ளக்காரன் அவருக்கு அங்க சொல்லி கொடுக்குறான். அதுக்கு பிறகு ஒரு சாமியாராய அவர் திருவண்ணம் சாமிகளை கனவுல காட்டி அவர்கிட்ட போய் அவரு குருவா ஏற்றி அவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர் திருவள்ளுவர் சாமிகள். இவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஜாதி இல்லைன்றதை நிரூபிச்சார். எங்கப்பா ஜாதி எல்லாம் இருக்குது? அவர் வண்ணார் தான் எனக்கு குருப்பா, நான் வன்னியர் போனேன். அங்க போய் சேர்ந்தோன்னா அவர் வாடா உனக்காதான் காத்துன்னு இருந்தானே. திருப்பதி தேர் செய்யறதுக்கு அவர்கிட்ட கேட்டுருக்காங்க திருவள்ளுவர் சாமியில், ஒரு பொறுப்பான ஆளை அனுப்புங்க திருப்பதிக்கு பெருமாளுக்கு தேர் செய்யணும். இவரு அனுப்புறாரு. 3 மாசம் அங்க இருந்து அந்த தேரை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு வர்றாரு இவர் ஆவடி சுவாமிகள். அப்ப சொல்ற சின்ன விஷயத்துல நான் சரியா இருந்த உடனே பெரிய விஷயம் கைக்கு கடவுள் கொடுக்குறான், அதையும் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுட்டு நான் வரேன். ஒரு பட்டம் இவர் வந்தவுடைய திருப்பதி தேர் செய்த சிவபிரகாசாமிகள் ஒரு பட்டம், ஒரு இதுவா ஒரு மண்ணும் கிடையாது. கந்தல் கோமணத்தை காட்டிக்கின்னு ஒரு சுடுகாட்டுல அவங்க அப்பா அம்மா இதுக்கு சொல்ல ரொம்ப எளிமையா சாதாரணமா இருக்கிறாரு. சார், இது கர்ம யோகமா? இது ஆன்மீகமா? இது உங்களுக்கு பயன் தருமா? சும்மா வெத்து வேட்டு இது பண்ணிக்கின்னா இந்துடா ஜாதியில நுந்துடான்னு கத்திக்கின்னு கும்ப இது அடிச்சுக்கின்னு சும்மா அதெல்லாம் தெரியுதா? அப்புறம் சம்பஸ்காரம் தான் அப்படிதான் இப்படிதான்.
அதெல்லாம் வந்து விட்டுருங்க. என்ன நான் சொல்ல வருகிற இந்த 5வது வகுப்பு கர்மயோக பயிற்சி இன்னும் கூட இருக்கிறது. உங்களை கண்ணம் போட சொல்லி நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க, எது எதெல்லாம் உங்கள் மனதை பாதிக்குது, எதெல்லாம் பாதிக்கலை அப்படின்ற பயிற்சியெல்லாம் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். முடிந்தால் நம்ம அந்த வசந்த நவராத்திரி வருகிறது இந்த செவ்வாய்க்கிழமை, அதுலேருந்து 9 நாளும் அம்மை பூஜை நம்ம இங்கே செய்வோம். முடிஞ்சு ராமபிரான் பிறந்த நாளை கொண்டாடி முடிதா அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த முடிந்த பிறகு வருகிற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இந்த கர்மயோக பயிற்சியை நாம் தொடரலாம்.